வவ்வியபாகத் இறைவரும் நேயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். 17வது பாடலில் பரமேஸ்வரனின் இடப்பாகத்தை கவர்ந்து கொண்ட அம்பிகையின் அழகை வர்ணித்த பட்டர் இப்பாடலில் தனக்கு அருள் செய்யும்படி வேண்டுகிறார். அது மட்டுமல்லாது அருள் செய்யும் போது எவ்வாறு வந்து அருள் செய்ய வேண்டும் என்ற தம் உள்ளத்தின் விருப்பத்தையும் கூறுகின்றார். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. வவ்விய என்றால் எடுத்துக்கொண்ட அல்லது கவர்ந்து கொண்ட என்று பொருள். அம்பிகையை தன்னுடைய வாம பாகத்தில் ஈர்த்து கொண்ட சிவபெருமான்தான் வவ்விய பாகத்து இறைவர். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் என்ற காந்த கொள்கையை நம்புபவர்கள் இறைவன் இறைவுக்கு இடையில் ஈர்ப்புத்தன்மையால் உருவாகிய அர்த்தநாரீஸ்வர கோலத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். சிவம் என்றால் மங்களம், அதாவது நிர்குண பரபிரம்மம். அதற்கு நிறம், வடிவம், சலனம் எதுவுமே கிடையாது. சலனமே இல்லை என்றால் அதற்கு வடிவம் தான் ஏது? எதுவுமே இல்லாத பரம்பொருளுக்குத்தான் சிவம் என்று பெயர். அந்த பரம்பொருள்தான் இந்த உலகை படைத்து அங்குள்ள ஜீவன்களுக்கு ஒரு ஆதாரத்தை தர வேண்டும் என்பதற்காக தன்னிடமிருந்து தன்னுடைய குணரூபமாக ஒரு பெண் வடிவை உண்டு பண்ணுகிறதாம். அந்த பெண் வடிவம்தான் எல்லாவற்றிற்கும், ஏன் அந்த பரமாத்மாவிற்கும் சக்தியை கொடுக்கிறது. தன்னிடமுள்ள ஈர்ப்புத்தன்மையால் அந்த வடிவம் பரமாத்மாவின் ஒரு அங்கமாகி விடுகிறது. வேறு வேறாக இருந்த இந்த வடிவங்கள் ஒரே வடிவமாக ஒருவருள் இருவராக அர்த்தநாரீஸ்வரராக விளங்கினர். அந்த கோலத்திலிருந்து ஆனந்த சைத்தன்யம் என்னும் மகிழ்ச்சி வெளிவந்தது. இந்த கருத்தை தன் பாடலில் ஒரே வரியில் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் என்று விளக்கிவிட்டார் பட்டர். என்னே பட்டரின் எளிமை! அவரின் பரவச நிலை இப்பொழுதுதான் நமக்கு புரிகிறது பாருங்கள். அம்மா, நீயும் இறைவரும் மகிழ்ந்து இருக்கும் வேளையான உங்கள் திருமணக் கோலத்தை என் சிந்தையுள்ளே காண வேண்டும் என்று துடிக்கிறார் பட்டர். அகத்தியருக்காக அவர் பார்வதி பரமேஸ்வரரின் திருமணக் கோலத்தை காண்பதற்காக பரமசிவனே வடதிசையை உயர்த்திய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது பட்டருக்கு திடீரென்று ஒரு அவ்வியம், அதாவது ஒரு பொறாமை வந்துவிட்டது. அன்று அகத்தியருக்கு உன் திருமணக் கோலத்தை காட்டினாய், இன்னும் பல அடியார்களுக்கு காட்சி தந்திருக்கிறாய், ஆனால் என்னை விட்டுவிட்டாயே அம்மா என்று கலங்குகிறார். பிறகு சிறிது தெளிந்து, அம்மா, இந்த பொறாமையை முதலில் தீர்த்துவிடு. நான் என்ற எண்ணத்தையும் எனக்கு என்ற அகம்பாவத்தையும் முதலில் தீர்த்துவிட்டு பிறகு உங்கள் பொற்திருவடி தாமரையை என் மனத்துள்ளே வைத்து என்னுள்ளே வந்து எனக்கு அருள் புரி அம்மா என்று உள்ளம் உருகி வேண்டுகிறார். அடுத்து அவர் துதித்த வரி என்ன தெரியுமா? வெவ்விய காலன் என்மேல் வரும்போது என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெளி நிற்கவே. இந்த அடியின் அர்த்தம் தெரிந்தால் நாமும் சிறிது கலங்கித்தான் போய்விடுவோம். பட்டர் நிச்சயமாக கண்ணீர் மல்கி கசிந்திருப்பார். கொடிய காலனாகிய யமன் என் உயிரை எடுத்துச் செல்ல வரும்போது நீ வெளி நிற்க வேண்டும்.
நான் உயிரோடு இருக்கும்போது உன் பொற்பாதங்களை என் மனத்துள் வைத்தாயல்லவா, அதுபோல என் உடலாகிய வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிராகிய என்னை அந்த யமன் பற்றிட வருவான். அப்போது இந்த பொற்பாதங்களை உடலின் வெளியில் வைத்து நின்று என்னை அந்த யமபயத்தை போக்கி தடுத்தாட்கொள்ள வேண்டும் அம்மா. சிறுவன் மார்க்கண்டேயனை காப்பாற்ற காலனை உன் காலால் உதைத்தாயல்லவா, எனக்கும் அதே போல் எனக்கு வெளியே அரணாக நின்று எனக்கு துணை செய் என்று கண்ணீர் விடுகிறார். இது அவருக்காக மட்டும் பாடப்பட்ட பாட்டல்ல. நாம் போன்றவர்களும் மரண பயம் நீங்க அன்னையை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தெய்வீக பாடலை பாடியுள்ளார் அவர். மரண நிலையில் வாய் குழறும், கண் மூடும், மெய் அடங்கும். அப்போது சொல்ல முடியாத நாமங்களை இப்போதே போற்றி துதித்தால் யமபயம் நீங்கும், அனாயாச மரணம் வரும் என்பதைத்தான் பட்டர் இந்த பாடலில் சுட்டிக்காட்டுகிறார். அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ த்வை பக்தி அச்சஞ்சலம். ஒரு மரணம் என்பது அமைதியாக நிம்மதியாக நிகழ வேண்டும். அதற்கு உன் கிருபை வேண்டும், உன்னிடத்தில் அசையாத பக்தி வேண்டும் என்று அம்மையப்பனை வேண்டி வணங்கும் துதி இது. பட்டரும் இப்படித்தான் வேண்டுகிறார். நாமும் வேண்டி வணங்கி துதிப்போம். நம் மனத்துள் உள்ள பொறாமையை அகற்றி தெளிவான சுத்தமான மனத்தோடு அர்த்தநாரீஸ்வரரை தியானம் செய்வோம். இப்பாடலை துதித்து பாராயணம் செய்தால் மரண பயம் நீங்கும். காலனே, உன்னை காலால் மிதிக்கிறேன் என்று கூறிய பாரதியாரின் தைரியமும் வீரமும் நாமும் பெறுவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 19வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.